Hello everyone, welcome to our channel Smiley Kromali. 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெஸ்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் ஸ்டூடெண்ட்ஸே இருந்தாலும் அவங்கள போய் நெகட்டிவான மைண்ட் செட்டில் மாற்றுறது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் டைம் தான் ஸ்டார்ட் ஆகுது. சில பேரண்ட்ஸ் வந்து அப்படி இருப்பாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டையுமே வந்து சுற்றி உள்ள சரௌண்டிங் பீப்புள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால வந்து பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ்னால நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து அவங்களுக்கான விஷயங்களை பார்த்து பண்ணணும். நைட்டு அவங்க வந்து சீக்கிரமாக தூங்க ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுங்க. சூடாக பிடிக்கும்னா சூடாக சமைச்சு கொடுங்க. ஓகேங்களா, காலையில் எந்திரிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வந்து டிவி பார்க்குறாங்க, பாட்டு கேட்குறாங்கன்னு அதை ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கும் வேணும். ஸோ அதனால் ஒரு 10 minutes பிரேக் வந்து ஸ்டடி டைமில் வந்து அவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி அவங்கள ஹைட்ரேஷன் அதிகமாக தண்ணி குடிக்க வைங்க. நிறையா வெஜிடபிள்ஸு, சூப்ஸு, காஃபி, டீ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எதுவோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க அந்த ஸ்டடி டைமில். ஸோ மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா எக்ஸாம்னா கண்டிப்பாக 7 hours அவங்கள நைட்டு தூங்க விட்டுருங்க. காலையில் அவங்கள நீங்களே எழுப்பி விட்டு காலையில் எந்திரிச்சோடனே அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு விஷஸ்ஸு, ஒரு பாசிட்டிவ் அஃப்ரிமேஷனு, நீ நல்லா மார்க் எடுப்ப, நீ நல்லா படிச்சிருக்க, இன்னைக்கு கொஷின் ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட காலையில் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம சொல்கிறப்போ, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அப்போ சொல்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால காலையில் எந்திரிச்சோடனே வந்து எந்திரிச்சு படி, எந்திரி இந்த மாதிரி சொல்லாமல் எந்திரிங்கம்மா, படிங்கம்மா, நல்லா படிங்க, கண்டிப்பாக இன்றைக்கி ஈஸியான கொஷின்ஸ் வரும், நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க, அந்த மாதிரி சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு வந்து புக்ஸை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லோரும் நம்மளோட மார்க்கை, நம்மளோட ஸ்கோரை வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்ற மைண்ட் செட்டும் அவங்களுக்கு வரும். ஸோ அவங்களுக்காகவும் அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸும் அவங்களுக்கு கொடுங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே வந்துட்டு ஃபோன் வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு அஃப்ரிமேஷன், பாசிட்டிவ் அஃப்ரிமேஷன், அதுக்கப்புறம் ஒரு டீப் பிரெத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டடி டைமு. ஸோ ஸ்டடி டைம்லாம் முடிச்சதுக்கப்புறம் காஃபி, டீ, ரெஃப்ரெஷிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்அப் பண்ணுறப்போ வந்து எக்ஸாமுக்கு போகிறப்போ வந்து கண்டிப்பாக அயர்ன் பண்ண ட்ரெஸ் போட்டு கொடுங்க. அதாவது ட்ரெஸ் அயர்ன் பண்ணி நம்ம போடுறப்ப நம்மளுக்குள்ள கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நம்ம உடம்புல உள்ள 7 சக்ராஸையுமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். இதனால நம்மளால் எக்ஸாமில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸாமுக்கு போகிறப்ப ட்ரெஸ்ஸப் வந்து வெல் ட்ரெஸ்ஸடாக போங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணி அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க. அதே மாதிரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேஸை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அண்ட் கேர்ள்ஸாக இருந்தால் ஹேர் ஸ்டைலையும் சேர்த்து வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes எடுத்தாலுமே வந்து பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வெல் ட்ரெஸ்டாக நீங்களே ஃபீல் பண்ணணும், நான் இன்றைக்கி வந்து ரொம்ப குட்டாக இருக்கேன், ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் இருக்கணும். ஸோ போகிறது அப்போ வந்துட்டு உங்களுக்கு காட் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணிட்டு போங்க. அதர் தென் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னா அது இன்னும் நல்லது. ஸோ மோர் கான்ஃபிடெண்ட்டாக போங்க. எப்பயுமே உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. பெர்ஃப்யூம் போடுறது, அதர் தென் வந்து சந்தனம் வைக்கிறவங்க இருந்தால் சந்தனத்தோட ஸ்மெல், அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஸ்மெல் பண்ணுற உங்களுக்கு பிடிச்ச குட் ஸ்மெல் இருக்கிற திங்ஸை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு போகிறப்ப இன்னும் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போகிறப்ப எக்ஸாம் ப்ரிப்பரேஷனான ஹால் டிக்கெட்ஸை, பென்சில், பென் எல்லாத்தையுமே வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எந்த அளவுக்கு நம்ம குட் ஸ்மெல்லை வந்து ப்ரீத் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து ரெஃப்ரெஷிங் ஆகும். ஸோ இதில் வந்து அவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதை எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ரிவிஷன் பண்ணுவோம் எக்ஸாமுக்கு. ஸோ வந்து ஸ்மார்ட்டாக ரிவிஷன் பண்ண சொல்லுங்கள் குழந்தைங்கள. இப்போ உங்கள் 10 chapters படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 10 chaptersையுமே அவங்க ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கணும் அந்த 2 hours. ஸோ அதனால் நம்ம ரிவிஷன் வந்து எல்லாத்தையும் போட்டு படிக்கக்கூடாது.
ஒரு கொஷின் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ப்ரீத்திங் ப்ராசஸ் எடுத்தோம் அப்படின்னா லங்ஸ், இன்ஹேலிங், எக்ஸ்ஹேலிங், அந்த கான்செப்டை மட்டும், அந்த கான்செப்டோட டாபிக்ஸை மட்டும் ரொம்ப தரோவாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் அன்னைக்கு காலையில் நிறையா தண்ணி குடிங்க, காரமாக எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸோ வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்மளோட எக்ஸாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோ ஆயில் ஃபுட், அதாவது பாயில்டு இட்லி, அதுக்கப்புறம் வந்து பாயில்டு இடியாப்பம், இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து அதையுமே வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அவங்கள காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காம்ஃபுல்லான மைண்ட் செட் தான் தேவை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க எக்ஸாமுக்கு போகிறப்ப ரொம்ப காமாக இருக்கணும். ஸோ அந்த காம்ஃபுல்லான மைண்ட் செட் வந்து வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் வந்து சாம்பிராணி புகை போடுறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணுறது அப்படி இருந்ததுன்னா, அவங்க மார்னிங் போகிறப்பெல்லாம் இதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு இருந்ததுன்னா அதை நீங்களே பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மைண்ட் செட்டை வந்து மார்னிங் கொடுங்க. மார்னிங் வந்து வீட்டில் எல்லாரும் அந்த எக்ஸாமோட பரபரப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நார்மல் டே மாதிரி நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா எக்ஸாம் எழுதுவேன், நல்ல மார்க்ஸ் வாங்குவேன், அவ்வளோதான். இதை தான் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக அவங்க மைண்டில் சொல்லிகிட்டே இருக்கணும். இதை பார்க்குறப்ப அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. படித்தது எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குன்ற கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாசிட்டிவ் மைண்ட் செட்டுங்கிறது வந்து சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ்னால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்கனால ரொம்ப நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், அவங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் டியூஷன் சென்டர் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சு படிக்க முடியாத பசங்க அண்ட் ஈவினிங் வந்து 8 to 10 வந்து வெளியில் போய் படிக்க முடியாத பசங்களுக்கு ஒரு ஆன்லைன் டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்பேனியனாக ஒரு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ், ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கம்பேனியனாக வந்துட்டு நானே வந்து டீச் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கான அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து ஆன்லைனில் பண்ணி தருவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி கிளாஸஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.